ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இந்த வீடியோவில் நெஞ்சு சளியை எப்படி கரைச்சி வெளியேற்றுறது, சைனஸ், ஆஸ்துமா, மூக்கடைப்பு, மூச்சு திணறல் இந்த மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், சுவாசம் பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னு பார்த்திங்கன்னா வெற்றிலை தான் பயன்படுத்த போகிறோம். இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா ஒரு தலை சிறந்த மூலிகை. நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்ததுக்கு இந்த வெற்றிலைக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும். இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்டதுக்கப்புறமா வெற்றிலை போடுற பழக்கத்தை வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா உடலில் எந்த ஒரு கெட்ட கொழுப்பையும் சேர விடாது, உடலை சுத்தமாக வச்சுக்கும். உடல் எடையை இதனால் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். நம்ம உடலில் எந்த ஒரு கெட்ட கொழுப்பு கழிவும் சேராமல் நம்ம பார்த்துக்கிட்டா எந்த ஒரு நோய் நொடியும் நம்மளை எட்டி கூட பார்க்காது. இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா மூச்சுக்குழாய், சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும். நுரையீரல் சளியை இது கரைச்சி வெளியேற்றும். சைனஸ், ஆஸ்துமாக்கு இது ஒரு அருமையான மருந்து. இந்த வெற்றிலை பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் தொற்று கிருமியையும் நெருங்க விடாது. இன்னும் ஏகப்பட்ட நன்மைகள் இந்த வெற்றிலையில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை குறைக்கும், புற்றுநோய் செல்களை பரவ விடாமல் இது தடுக்கும், நரம்பு மண்டலத்தை இது பலப்படுத்தும், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை பிரச்சனையை இது சரி செய்யும். ஒரே ஒரு வெற்றிலையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதோட காம்பை பிச்சு போட்டுருங்க. அதே மாதிரி இதோட நுனி பகுதியையும் நீங்கள் கிள்ளி போட்டுருங்க. இப்போ இந்த வெற்றிலை கூட நம்ம 3 பொருளை சேர்க்க போகிறோம். முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முசுமுசுக்கை பொடி. இது பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த முசுமுசுக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக சளி பிரச்சனையை சரி செய்யும். சைனஸ், ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மருந்து இது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு முசுமுசுக்கை பொடி எடுத்து இந்த வெற்றிலையில் வச்சுக்கோங்க. அடுத்த பொருள் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னு பார்த்திங்கன்னா திப்பிலி. இந்த திப்பிலி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இந்த திப்பிலி நமக்கு பவுடராக கிடைக்காது. நீங்கள் தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த திப்பிலி பார்த்திங்கன்னா வறட்டு இருமல், தொடர் இருமல், தொண்டைக்கட்டு, தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான மருந்து. சளி, இருமல், ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இது சரி செய்யும். நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருந்த திப்பிலியிலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு திப்பிலி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது 3வது பொருள் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெற்றிலையை 4ஆக மடித்து நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிட்ருங்க. நீங்கள் எப்பயும் போல் எப்படி வெற்றிலை போடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க. கடைசியில் வரக்கூடிய சக்கையை நீங்கள் கீழே துப்பிடுங்க. இந்த வெற்றிலையை நீங்கள் நல்லா மென்று உங்கள் உமிழ்நீரோட கலந்து விழுங்கணும். இது நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு முறை சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி சாயந்தரம் ஒரு வேளை எடுத்துகிட்டு வாங்க. நுரையீரலில் தேங்கி இருக்கிற சளியை கரைச்சி இது முழுமையாக வெளியேற்றும். வெற்றிலையை போட்ட அடுத்த 10 நிமிஷத்துலேயே சில பேருக்கு பார்த்திங்கன்னா சளி வரும். இதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். சைனஸ், ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ச்சியாக 48 நாள் எடுத்துகிட்டு வாங்க. நிரந்தரமான தீர்வை இது நமக்கு கொடுக்கும். சிலருக்கு இதனால் பார்த்திங்கன்னா இளைப்பு, மூச்சு திணறல், மூக்கடைப்பு, தும்மல் பிரச்சனை கூட இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் 7 நாளையில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வறட்டு இருமல், தொடர் இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க இதை ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு தொண்டை கரகரப்பு, வலி வரும். அப்போ உடனே இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா தொண்டையில் இருக்கிற கிருமிகளை வேரோடு இது அழிச்சிடும். நுரையீரலில் தொற்று கிருமிகள் போகாமல் பார்த்துக்கலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா இரும்பி தொண்டை புண்ணாக இருக்கும், வாய் புண் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இது சரி செய்யும். அப்படி உங்களுக்கு நுரையீரலில் தொற்று கிருமி தாக்கி இருந்தாலும் இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது சின்ன பசங்க பார்த்திங்கன்னா இதை வாயில் போட்டு மென்று சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ நான் சொன்ன பொருளை எல்லாத்தையுமே அதே அளவில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. 1/2 டம்ளராக வற்றினதுக்கப்புறமா இதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடுங்க. 5லேருந்து 10 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ சளி, இருமல், ஆஸ்துமா பிரச்சனைக்கு ஒரு அருமையான மருந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.